தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட விவகாரம் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய லெவலில் பேசு பொருளாயிருக்கு. எதற்காக விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பை பார்த்திங்கன்னா மத்திய அரசு பாஜக அரசு தான் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாஜக தூண்டில் போடுது. எப்படி 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாநாட்டிலே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, அதாவது எங்களுடைய கொள்கை எதிரி பார்த்திங்கன்னா பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு இப்போ பாதுகாப்பு தேவை தான். ஏன்னா அவர் அரசியல் ரீதியாக எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அதனால் அந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும்னு கூட பாஜக அந்த வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இனிமேல் அவர் எந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேச போகிறாரு, தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுகவையே விமர்சனம் பண்ண போகிறாரா, இல்லை பாஜகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ண போகிறாரா, அவர் ஒரு இடத்துலையும் மக்களை போய் பார்க்கும்போது என்ன மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்கு எந்தெந்த கட்சியை அதிகமாக விமர்சனம் பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். இப்போவே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுத்துட்டாங்க, அதனால் விஜய் பாஜகவை பேசாமல் இருந்துருவார் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் அம்பேத்கரை பற்றி பார்த்திங்கன்னா அமித்ஷா பேசினது கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்த இப்போ நமக்கான இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கொடுக்காததுக்கும் விமர்சனம் பண்ணியிருந்தார், அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதனால் அவர் இனிமேல் அவருடைய நடவடிக்கைகளை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில முக்கியமான பிரபலங்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள், முக்கியமானவர்களுக்கு தான் இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்குமே இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்டுருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.